தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை ஒரு நாள் நீங்க அற்பமா நினைக்காதீங்க. ஜெபம் பண்றத ஒரு நாள் கஷ்டமா நினைக்காதீங்க. நான் ஏன் ஜெபம் பண்ணணும் கேள்வி கேட்காதீங்க. நீங்க மட்டும் உண்மையா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பீர்களானால் நடக்காததெல்லாம் நடக்கும். யாராலும் சொல்ல முடியாதியா, இந்த பூமியில அதற்கு வாய்ப்பே கிடையாதியா, எந்த தேவர்களால் இது முடியாதியா. இதுதான் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட பதில். ஆனா ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினால் அவருக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. ஏன்னா மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அப்ப கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் அந்த மறை பொருட்களையும் அவரால் வெளிப்படுத்த முடியும். நடக்கவே நடக்காது. நாங்க இதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்க இப்படி ஒரு சம்பவத்தை நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க நினைக்கிறது தப்பு ராஜா, நீங்க கேட்கிறது தப்பு ராஜா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாங்க ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்ததின் மூலமா நடக்காததையும் கர்த்தர் நடப்பிப்பார்.